Hello, welcome to Ashwita Creations. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம ஒரு adult hat, men's hat எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் 8 ply கேக் எடுத்துர்க்கேன். 8 ply yarn எடுத்துர்க்கேன். and இது கேக் yarn. நான் navy blue color நல்ல ஒரு டார்க்கான ப்ளூ கலர் எடுத்துர்க்கேன். பார்க்க கொஞ்சம் blackish-ஆ தெரியுது பட் ப்ளூ கலர் எடுத்துர்க்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு hat வர்க் பண்ண மாதிரி நான் டபுள் ஸ்டாண்ட் தான் யூஸ் பண்ணப் போறேன். டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்றதுனால நான் வந்து 8 mm crochet hook யூஸ் பண்றேன். நீங்க வந்து நார்மல் yarn யூஸ் பண்ற மாதிரி சிங்கிள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுனா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான ஹூக்க வந்து நீங்க எடுத்துக்கலாம். இதுல முக்கியமான விஷயம் ஒன்னு ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்க இது வந்து ஹூக் இதோட கவுண்ட் செயின்ஸோட கவுண்ட் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 + 1 அதுல இருக்கணும். 6 + அது என்ன அது கால்குலேஷன் சொன்னீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து டபுள் crochet ஸ்டிட்ச் தான் வர்க் பண்ண போறோம். இதுல நடுவுல கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கணும்ங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet யூஸ் பண்ண போறேன். அதனால வந்து அதுல 4 டபுள் crochet + 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet நம்ம வர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும். அதனால வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 + 1 ல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு செயின் டர்னிங் செயின் எக்ஸ்ட்ரா செயின் அதுக்காக அது. இப்போ நான் டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 54 செயின்ஸ் + ஒரு செயின் 55 செயின்ஸ் போட போறேன். ஃபுல்லா போட்டுட்டு வந்துறேன் இப்போ. ஓகே இப்போ பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து நான் ஒரு 54 + ஒரு செயின் போட்டு நான் ஆரம்பிச்சேன் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பாத்தீங்கன்னா வந்து நான் எல்லா ஸ்டிட்ச்லயும் வந்து ஒரு சிங்கிள் crochet ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். செகண்ட் ரோ வந்து எல்லா ஸ்டிட்ச்லயும் ஒரு டபுள் crochet ஸ்டிட்ச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரோ வெறும் சிங்கிள் crochet ரோ மட்டும் தான் போட்டுருக்கேன். செகண்ட் ஸ்டிட்ச் டபுள் crochet ரோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நம்ம இதுக்கு அப்புறமா தான் வந்து ஹேட்டோட அந்த ஸ்டிட்சஸே ஆரம்பிக்க போறோம். and வந்து இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எல்லா ரோலயும் ஸ்டார்டிங் இது இருக்கு இல்லையா? ஸ்டார்டிங் செயின் இருக்கு இல்லையா? அது வந்து நம்ம செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். செயின் 3 போட்டு டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ஒரு டபுள் crochet. ஆக்சுவலி வந்து இதுல மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 சொன்னோம் இல்லையா? அது வந்து 4 + 2 கணக்கு. அந்த 4 ஸ்டிச்சஸ் வந்து என்னன்னா 4 ஸ்டிச்சஸ்ல நம்ம ஒரு டபுள் crochet வர்க் பண்ண போறோம். அடுத்த 2 ஸ்டிட்ச்ல ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet வர்க் பண்ண போறோம். இப்போ நான் 2 ஸ்டிட்ச் இங்க வர்க் பண்ணிருக்கேன். எண்டிங் ஸ்டிட்ச்ல நமக்கு 2 ஸ்டிட்ச் வரும். அதனால 4 ரெண்டா டிவைட் 2 போட்டுக்கறேன். இப்போ நம்ம 2 ஸ்டிட்ச்ல ஒரு ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet வர்க் பண்ண போறோம். இந்த மாதிரி ஏற்கனவே வந்து நம்ம பேசிக்ஸ்ல பாத்துறோம். ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் எல்லாம் டபுள் crochetஸ் பாத்துறோம். இப்போ அடுத்த 4 ஸ்டிட்ச்லயும் மேல இருக்கிற ஸ்டிட்ச்ல நம்ம நார்மலா டபுள் crochet எப்படி வர்க் பண்ணோமோ அந்த மாதிரி மேல் லூப்ல விட்டு வர்க் பண்ண போறோம். 2 3 and அடுத்த ஸ்டிட்ச்ல 4 டபுள் crochet வர்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த 2 ஸ்டிட்ச் நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட்ல வர்க் பண்ண போறோம். ஃப்ரண்ட் போஸ்ட்ல வர்க் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிட்ச். வெறும் பேசிக்கான டபுள் crochet ஸ்டிட்ச் வச்சு தான் வர்க் பண்ண போறோம். ரொம்ப சீக்கிரமாவும் ஹேட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே. இதுதான் வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போறோம். 2 ஸ்டிட்ச் ஃப்ரண்ட் போஸ்ட் 4 ஸ்டிட்ச் வந்து நார்மல் டபுள் crochet. மேக்ஸिमम வந்து ஜென்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கான இதுதான் எல்லாமே மேக்ஸिमम போடணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் குளிர் நல்லா தாங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி இன்னொரு ஹேட் வேற நம்ம இதுக்கு முன்னாடி பாத்துறோம். அதனால வந்துட்டு நீங்க பல்கியான இருந்துச்சுனா வந்து நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இது நான் 8 ply yarn தான் இருந்துச்சு. அதனால நான் டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்றேன். நீங்க இதே 8 ply-ய நீங்க சிங்கிள் ஸ்டாண்ட்லயும் போட்டு யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணாக்க வந்து ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கணும்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ல இருக்கா அப்படினு பாத்துக்கோங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ல நம்ம போட்டா தான் நமக்கு வந்து இந்த 4 ஸ்டிட்ச்ல வந்து நம்ம 4 ஸ்டிட்ச்ல ஒரு டபுள் crochet போடுறோம். அடுத்த 2 ஸ்டிட்ச்ல ஃப்ரண்ட் போஸ்ட் போடுறோம் இல்லையா? அது கரெக்ட்டா வரணும் நமக்கு ஸ்டிட்ச். இப்போ நம்ம ஹேட்ட வந்துட்டு நம்ம இப்படி நம்ம ஸ்டிட்ச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து ஸ்டிட்ச் வந்து கரெக்ட்டா ஈவனா தெரியணும். ஒரு இடத்துல மாறி அந்த மாதிரிலாம் இருந்தா நல்லா இருக்காது. அதனால எல்லா இடத்துலயும் 4 டபுள் crochet தனியா தெரியணும். 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet தனியா தெரியணும். அதனால தான் அந்த கவுண்டிங் வச்சு தான் போடுறோம். இப்போ நான் இது ஃபுல்லா கண்டினியூ பண்ணிட்டு வந்துறேன். நெக்ஸ்ட் நம்ம எப்படி வர்க் பண்றதுன்றத பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த ரோவோட எண்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா 4 டபுள் crochet போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 2 3 4 டபுள் crochet போட்டுருக்கேன். இப்போ ரிமைனிங் வந்து நமக்கு 4 ஸ்டிட்ச் இருக்கு இல்லையா? 2 ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் crochet 2 ஸ்டிட்ச்ல போட்டுட்டு 1 கரெக்ட்டா இருக்கும். நீங்க மல்டிபிள்ஸ் ஆஃப் 6ல போடிங்கனா எந்த விதமான குழப்பமும் இருக்காது. நமக்கு எண்டிங்கும் கரெக்ட்டா வந்து முடியும்.
இப்போ அடுத்தது வந்து 4 ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போடணும். இப்போது ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே போட்டு ஆரம்பிச்சுட்டு தான் 2 ஸ்டிச்சில் வந்து ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஸோ இங்கே 2 ஸ்டிச் இருக்கிறதுனால இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கிற 2 ஸ்டிச்லேயும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டோம்னாக்கா நமக்கு ஈவனாக வந்துடுச்சு. ஸ்டிச்சஸ் வந்து ஈவனாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இதில் இது மேலே செயின் 3யோட டாப்பில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போது செயின் 3 பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டார்க் கலராக இருக்கிறதுனால ஸ்டிச் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தெரியாத மாதிரி இருக்குது. ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஹேட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 2வது ஸ்டிச்சில் செயின் 3 ஒரு ஸ்டிச் அதனால் நம்ம இதில் போட்டோம். இப்போது நமக்கு இந்த ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே வந்து இப்போ பேக் சைடில் வருது. ஸோ இப்போ நம்ம பேக்கில் விட்டு பேக் சைடு நீங்கள் வந்து அது ஃப்ரண்ட் சைடாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஸ்டிச் மாறிடும். நமக்கு ஃப்ரண்ட் சைடாகவே விசிபிள் ஆக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு அந்த மாதிரி மாற்றி தான் ஒர்க் பண்ணிகிட்டே வரணும். நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் டபுள் க்ரோஷே பேக்கில் நம்ம போட்டாச்சு. இப்போது அடுத்த 4 ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். ஒன்று இந்த ரோவில் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நெக்ஸ்ட் ரோவில் வந்து பேக் போஸ்ட்டில் வரும். பேக் போஸ்ட்டில் இருக்கிறது அடுத்த ரோவில் ஃப்ரண்ட் போஸ்ட்டில் வரும். அந்த மாதிரி நம்ம மாற்றி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, 4 ஸ்டிச்சில் இப்போ நான் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 ஸ்டிச்சில் பேக் போஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் நான் பேசிக் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் போஸ்ட் தனியாக ஃப்ரண்ட்டில் போஸ்ட் ஆகி வந்துருச்சு. இது நம்ம நார்மல் டபுள் க்ரோஷேஸ். இதை தான் நம்ம ஃபுல்லாக கண்டினியூ பண்ணிட்டே இருக்க போகிறோம். நம்மளுடைய சைடு வந்து நம்ம இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். மேலே வந்து டாப்போட ஹெட் வந்து இது தான் நம்ம தலைக்கு வரப்போகிற இது தான். இங்கே தான் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அண்ட் வரப்போது இது நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ நம்ம அந்தளவுக்கு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஹேட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகே, இது பார்த்திங்கன்னா லென்த்து வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா வந்து எக்ஸ்பேண்டபிள். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம யாரோட சைஸ்க்கு எடுத்துருக்கோமோ அதை விட வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம டபுள் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஃப்ளெக்சிபிளாக நல்லா விரியும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு விரியும். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சைட்ஸை வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்படி திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நான் வந்து த்ரெட்டை வந்து நான் இங்கே கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, நம்ம தைக்கிற அளவுக்கு கொஞ்சம் நீட்டாக யான் வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நான் அப்படியே இங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன். நீங்கள் யானை கட் பண்ணிவிட்டு த்ரெட் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிட்டாலும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து நிறைய வீடியோஸில் நம்ம இந்த மாதிரி சைட் ஃபுல்லாக நீட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டாக ஒர்க் பண்ணிவிட்டு சைட் ஸ்டிச் பண்ணி நிறையா ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் யாருக்கு வேணாலும் போடலாம். எவ்வளோ பெரியவங்களுக்கு வேணாலும் போடலாம், சின்ன குழந்தைங்களுக்கு வேணாலும் போடலாம். சைஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம வந்து பண்ணி மேலே இருக்கிற டாப் ஹெட்டை வந்து கொண்டு வர போகிறோம். இதுவும் வந்து நிறைய வீடியோஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எப்படி நம்ம வந்து இப்படி சுருக்கி தலை சைடு வந்து எப்படி சுருக்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் போடும்போது ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டோம் இல்லையா, அந்த சிங்கிள் க்ரோஷே ரோவில் தான் இப்போ வந்து நான் இப்படி வந்து பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம
ஹெட்டை வந்து சுருக்கி கொண்டு வந்துட்டோம். இதை இப்போ நல்லா வந்து நம்ம இழுத்துக்கணும். நல்லா வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் முடியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டைட் பண்ணால் தான் நம்ம ஹெட் வந்து க்ளோஸ் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு நாட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்போ இந்த சுருக்கி கொண்டு வர்றது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ராங் சைடில் பண்ணுறேன். நம்ம இதை சுருக்கி எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து திருப்பி தலையை வந்து நம்ம பின்னாடி திருப்பிடுவோம். நம்ம பேக் சைடில் தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. ஏன்னா நம்ம இதை முடிச்சு போடுறது இதெல்லாம் வந்து உள்பக்கம் வச்சுக்கிட்டோன்னா வெளிப்பக்கம் போடும்பொழுது இந்த முடிச்சு இதெல்லாம் தெரியாமல் நல்லா அழகாக இருக்கும் ஹேட்டு. அதுக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எத்தனை நாட் வேணுமோ நீங்கள் வந்து போட்டுட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து விவன் பண்ணிக்கலாம். நான் இதை ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஹேட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வெளியில் வந்து நான் டர்ன் பண்ணிட்டேன். திருப்பி எடுத்தாச்சு. இப்போ இதுவே வந்து ஓகே, ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வேணும்னா வந்து கீழே ஃபினிஷிங்க்கு நம்ம சிங்கிள் க்ரோஷே இல்லைனா டபுள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷே கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் பார்டருக்கு. அந்த மாதிரி வந்து சிங்கிள் க்ரோஷே ரோ ஒரு 3லேருந்து ஒரு 4 ரோ மாதிரி கொடுத்துட்டு நம்ம அழகாக கம்ப்ளீட் பண்ணால் ஹேட் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து சிங்கிள் க்ரோஷே ரோ வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் அழகாக முடிச்சிட்டேன். நீங்கள் வந்து ஒரு சிலவங்க வந்து மேலே வந்து டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்க்கெலாம் லைக் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலே வந்து பாம் அந்த மாதிரி ஏதாவது அட்டாச் பண்ணிவிட்டு ஹேட்டை வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து இந்த மாதிரி போட கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஒர்க் பண்ணலாம். எல்லாரோட சைஸ்க்கும் ஒர்க் பண்ணலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே போடலாம். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் போட கற்றுக்கோங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும், சீக்கிரமாகவும் முடிச்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் நம்ம இந்த பேட்டர்ன்லாம் போடும்போது. ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். Bye.